கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எல்லா ப்ரேயர் டைம் ஃபேமிலிக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னையிலிருந்து நம்ம விசேஷமாக 15 நாட்கள், வாரத்தில் 5 நாட்கள் இருக்கிறது, திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும். ஒவ்வொரு வாரமும் நாம் இரவு விசுவாச அறிக்கை என்ற ஒரு அருமையான ஜெபத்தை ஏறெடுக்க போகிறோம். என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கிட்டத்தட்ட 1 ஆண்டு காலமாக விசுவாச அறிக்கை பண்ணு என்று ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த 2016-17 என்னோடு இடைப்பட்டிருந்தார். அந்த நாட்களில் நான் ஒவ்வொரு நாளும் விசுவாச அறிக்கை பண்ணுவேன். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், எதெல்லாம் நான் விசுவாச அறிக்கை பண்ணினேனோ அது எல்லாம் இன்னைக்கு என் கண்களுக்கு முன்பதாக உயிரோற்றம் உள்ளதாக எனக்கு முன்பதாக கர்த்தர் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். தேவ ஜனங்களே, நாம் எல்லாரும் விசுவாச அறிக்கை பண்ண வேண்டும். ஒவ்வொரு வேரும் பண்ணும் பொழுது அதை நாம் அறுவடை செய்வோம். அதனால் ஒவ்வொரு நாளும் இன்னையிலிருந்து 15 நாட்கள், வாரத்தில் 5 நாட்கள் வைத்து 3 வாரங்களாக நம்ம என்ன செய்ய போகிறோம்? வேறு எந்த வீடியோவோ, எந்த ஆலோசனையோ, எந்த சாட்சியோ எதுவுமே நம்ம சேனல்களில் எந்த சேனல்களையும் வரப்போகிறதில்லை. நாம் எல்லாரும் சேர்ந்து விசுவாச அறிக்கை மட்டும் பண்ண போகிறோம். இதனால் என்ன நடக்க போகுதுன்னா, நிறைய பேருடைய திருமணம் நடக்க போகிறது, நிறைய பேருடைய வாழ்க்கை மாறப்போகிறது, கட்டுகள் உடைய போகிறது. ஏனென்றால் நம்மளை ஆண்டவர் 15 நாள் தான் செய்ய வைக்கிறாரு. ஏன்னா நம்ம ஒரு திரள் கூட்ட மக்கள் என்ன செய்ய போகிறோம்? விசுவாச அறிக்கையை பண்ண போகிறோம். அதனால் ஒரு வருஷம் அல்ல, இந்த 15 நாள் நம்ம கூடி செய்ய போகிறத நம்ம வாழ்நாள் ஃபுல்லாகவே இது ஒரு அனுபவமாக மாறிவிடும். அதனால் இந்த 15 நாள் என்ன செய்யுங்க? மிஸ் பண்ணாமல், தவறாமல் ஒவ்வொரு இரவும் தேவ ஜனங்கள் என்ன செய்யுங்க? விசுவாச அறிக்கை பண்ண, பரிசுத்த ஆவியினால் நிரம்பி கட்டளையிட எங்களோடு இணைந்து கொள்ளுங்க. எசேக்கியேல் அந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து பேசினது போல இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையை பார்த்து பரிசுத்த ஆவியான உங்க மூலமா பேச போகிறாரு. எப்படி செங்கடலை பார்த்து மோசே கையை நீட்டும் பொழுது செங்கடல் பிளந்ததோ, யோர்தான் பின்னிட்டு போனதோ, தேவ ஜனங்களே, உங்களுடைய ஃபேத்தினால, உங்களுடைய விசுவாசத்தினால, கர்த்தர் மேலே வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையினால மலைகளை எல்லாம் பெயர்ந்து போக வைக்க முடியும். எங்கள் கூட இணைந்து கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம அதை என்ன செய்ய போகிறோம்? விசுவாசத்தோடு அறிக்கை செய்ய போகிறோம். இன்னையிலிருந்து ஆரம்பிக்கிறது. விசேஷமாக ஒவ்வொரு அதிகாலை ஜெபமும் விசுவாசத்தை குறித்தே இருக்கும். ஏனென்றால் விசுவாசம் மிகவும் தேவையாக இருக்கிறது. ஊழியத்திலையும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, அது தேவையாக இருக்கிறதுனால ஒவ்வொரு அதிகாலையிலும் விசுவாசத்தை குறித்த வார்த்தையும், இரவு நேரத்தில் விசுவாச அறிக்கையும் உண்டு. தேவ ஜனங்கள் இணைந்து கொள்ளுங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு பேச விரும்புகிற ஒரு வார்த்தை ரோமர் 1:17 விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. தேவ ஜனங்களே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அப்படின்னா என்ன? மனுஷன் ஒரு பணத்தினால் மட்டுமல்ல, படிப்பினால் மட்டுமல்ல, முக்கியமான விஷயம் விசுவாசம். இன்னையில இருந்து நம்ம 15 நாட்களும் என்ன செய்ய போகிறோம் என்றால், விசுவாசத்தினுடைய ஆழத்தில் போக போகிறோம். நிறைய பேர் நினைப்பாங்க, அன்பு தானே பெருசு, தீர்க்க தரிசனம் தானே பெருசு, எல்லாமே நம்ம நினைப்போம். தேவ ஜனங்களே, இந்த இடத்துல விசுவாசம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கக்கூடிய ஒரு ரகசியத்தை பற்றி இங்கே சொல்லுகிறது. இன்றைக்கி உங்களுக்குள்ள அன்பு வரணும்னா எப்படி வரும்? முதல்ல நீங்கள் விசுவாசித்தா தான் உங்களுக்குள்ள அன்பு வரும். யார் அன்பாக இருக்கிறாங்க? வேதம் சொல்லுகிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். இந்த தேவனை பற்றி நம்ம அறிந்தவர்களாக இருக்கிறோமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. நம்ம யாராவது சுவிசேஷம் சொன்னதுனால தான் இந்த சுவிசேஷமே நமக்கு அறிவிக்கப்பட்டது. பாருங்க, 12 சீசர்கள் பிரிந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஊழியத்துக்கு சென்றாங்க. அதில் தோமஸ் சீசர் நம்மளுடைய ஊருக்கு வந்திருக்கிறாரு, இந்தியாவுக்கு. இதே போல் பல மிஷினரிகள் நம்ம தேசத்துக்கு வந்தாங்க. நம்மளுடைய தாத்தா பாட்டியோ, இல்லை 7 தலைமுறை முன்னாடியோ, இல்லை 5 தலைமுறை முன்னாடியோ, இல்லை உங்கள் அப்பாவோ, இல்லைனா நீங்களோ இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால தான் இன்றைக்கி நீங்கள் ஏசப்பா பிள்ளைகளாக இருக்கிறீங்க. இனி உங்கள் தலைமுறைக்கு இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க என்று சுவிசேஷம் அறிவித்தால்தான் அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். யாரும் தானாக இயேசு அறிந்து வரவில்லை, எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. இதுதாங்க விசுவாசத்தினுடைய ஆரம்பம். அப்போ நீங்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தினால தான் இன்னைக்கு ஆண்டவர் அன்பாக உங்கள் இருதயத்தில் இருக்கிறார். அன்பு தான் எல்லாத்தையும் காட்டி பெருசு என்றாலும் விசுவாசம் இல்லாமல் அன்பும் கிரியை செய்யாது. விசுவாசம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. அந்த விசுவாசத்தை தான், அந்த அடிப்படை விசுவாசத்தை தான் ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறாரு. அதனால் விசுவாசத்தை குறித்து நிறைய படிக்க போகிறோம். நிறைய அன்பு உள்ளவங்க, தீர்க்க தரிசனம் வர உள்ளவங்க இந்த விசுவாசத்தில் குறைவாக இருக்கிறதுனால என்ன நடக்குதுன்னா, நிறைய அற்புத அடையாளங்களும்
நிறைய விஷயங்கள் வசனத்தினுடைய ஞானமும் அவர்களுக்கு புரியாமல் போய்விடுகிறது. அதனால் நீங்கள் காத்திருந்து இந்த 15 நாளும் விசுவாசம்னா என்ன, கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு விசுவாசம் எவ்வளோ தேவையாக இருக்கிறது, இந்த விசுவாசம் இல்லாத நேரம் நம்ம இருதயத்துக்குள்ளே என்ன இருக்குது, அவிசுவாசம் இருக்குது, பயம் இருக்குது, அது நம்மளை கர்த்தர்கிட்ட நெருங்க விடாது, அன்புகிட்ட நெருங்க விடாது, வல்லமை கிட்ட நெருங்க விடாது, கனிகள் கிட்ட நெருங்க விடாது, கர்த்தரை நம்ப விடாது. சோர்வு, அசதி, பயம் எல்லாமே விசுவாசம் இல்லாத இடத்துல இருக்கிறது. அதனால தேவ ஜனங்களே, இந்த நாட்களில் நம்ம பிழைக்கிறதற்கு கர்த்தர் நமக்கு கொடுத்ததே விசுவாசம். இந்த விசுவாசத்தை குறித்து இன்னும் ஆழமாக அறிந்து கொள்ள நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்வோம், இணைந்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்குள்ள வசனத்தின்படி நீங்கள் பிழைக்க போகிறது பணத்தினால் மட்டுமல்ல தேவ ஜனமே, படிப்பினால் மட்டுமல்ல. எனக்கு ஒரு திருமணம் ஆகட்டும், எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வரட்டும், எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கட்டும், நான் பிழைச்சிருவேன்னு சொல்கிறதெல்லாம் இந்த உலகத்தில் நம்மளுடைய வயிறுக்கு என்ன செய்யலாம், ஒரு ஆகாரத்தை கொடுக்கலாம். ஆனால் நித்திய ஜீவன் போகணும், கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும், பரிசுத்தமாக வாழணும்னா கண்டிப்பாக ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறபடி விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஒரு பாவி பணம் இருந்தால் வாழ்ந்துருவான். ஆனால் பரிசுத்தமாக வாழணும்னா, நீதிமானாகிய நீங்கள் வாழணும்னா பணம் போராது, படிப்பு போராது, பட்டம் போராது, விசுவாசம் தேவை. விசுவாசம் எப்படி வருகிறது, விசுவாசத்தை எப்படி கிரியேட் பண்ணணும், நமக்குள்ள விசுவாசம் எப்படி அனல் பற்றி எரிய வேண்டும் என்று வருகிற நாட்களில் பார்ப்போம். எல்லா அதிகாலை ஜெபத்தில் காத்திருங்க தேவஜனங்களே. விசேஷமாக இன்று 9 மணி அளவிலையும் இருக்கிற விசுவாச அறிக்கையை விட்டுவிடாமல் 100 விசுவாச அறிக்கைகளை சொல்ல எங்களோடு இணைந்திருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் ஜெபிக்கலாம், கண்களை மூடலாம். அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளையில் ஒவ்வொரு வேரும் விசுவாச அறிக்கை பண்ண, அவர்கள் விசுவாசத்தை இன்னும் மணலாக்க, ஆவில ஜொலிக்க என் தேவாதி தேவன் அபிஷேகம் பண்ணுகிறதற்காக நன்றி, பலப்படுத்துறதுக்காக நன்றி, புதிய திட்டத்தில் உங்கள் ஜனங்களை இணைத்ததுக்காக நன்றி. எல்லாரையும் பலப்படுத்தும், ஆசீர்வதியும். யாரெல்லாம் பிறந்த நாள் காணுகிறார்களோ ஆசீர்வதியும், என்னென்ன நல்ல காரியங்கள் செய்கிறார்களோ கூட இருந்து ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. பயத்தோடு இருக்கிறவர்களை கைகளை பிடித்து தூக்கி விடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. 9 மணி அளவில் 100 விசுவாச அறிக்கையை சொல்ல தேவ ஜனங்கள் ஜெபத்தோடு ஆயத்தமாருங்க. நம்ம இணைந்து சொல்லலாம். வேறு எந்த சேனல்லையும் எந்த வீடியோ இருக்காது. 15 நாட்களும் நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த விசுவாச அறிக்கையை மட்டும் நம்ம ஆயத்தத்தோடு சொல்ல போகிறோம். தேவ ஜனங்கள் இணைந்து கொள்ளுங்க. முடிந்தால் இரவு நேரத்தில் ஜெபத்தோடு காத்துருங்க. 6 மணியிலிருந்தே காத்துருங்க. நீங்கள் சொல்லும் பொழுது அந்த பயங்கரமான ஜெபத்தின் வல்லமை அந்த 100 விசுவாச அறிக்கையை அப்படியே நிறைவேற்றும். அதனால் எந்த சந்தேகம் இல்லாமல் இணைந்து கொள்ளுங்கள். விசேஷமாக ஜெப நேரம் டிவியில் நமக்கு 1000 துதிகளை நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். பார்க்காதவங்க இணைந்து பாருங்கள். திரும்பியும் துதிக்கணும்னு விரும்புகிறவங்க, ஆண்டவரோடு இணைந்து இருக்கணும், வசனத்தை சொல்லணும்னு விரும்புகிறவங்க கீழே இருக்கிற லிங்கை உபயோகப்படுத்தி இணைந்து துதிக்கலாம். காட் பிளஸ் யூ. 9 மணி அளவில் சந்திப்போம்.